துனியா ஆட்ஸ் duniaads.com டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இ-காமர்ஸ், எஸ்சிஓ உள்ளிட்ட அனைத்து A to Z டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மற்றும் அது சார்ந்த ஆன்லைன் ப்ரமோஷன்களுக்கான சிறந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. ரியல் எஸ்டேட், இன்டீரியர் உள்ளிட்டவைகளுக்கு இவங்க சிறந்த முறையில் குறைந்த செலவில் ஆன்லைன் ப்ரமோஷன் செஞ்சு தராங்க. ரிசல்ட் 100% உத்திரவாதம். கான்டாக்ட் பண்ண கீழே இருக்கிற நம்பரை பிங் பண்ணுங்க. ஸ்பிரிச்சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. இந்த ஜூன் 30ஆம் தேதி அன்று சனி பகவான் வக்ரம் அடைய இருக்காருங்க. இப்போ கும்பராசியில பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிற அவரு வக்ரகதியின் காரணமா சதய நட்சத்திரத்தை நோக்கி பெயர்ச்சி அடைவாரு. அக்டோபர் 4ஆம் தேதி வரையிலும் சதய நட்சத்திரத்தில் இருக்கிற அவரு 5ஆம் தேதி அவிட்டம் நட்சத்திரத்தை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிப்பாரு. இந்த பயணமானது நவம்பர் 15ஆம் தேதி வரையிலும் நடைபெறும். பின்னர் அவர் வக்ர நிவர்த்தியும் அடைவாரு. இதனால உங்க ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு பார்ப்போம். செவ்வாய் பகவான அதிபதியா கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் அதிபதியான சனி பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல கும்ப ராசியில ஆட்சியுடன் மட்டும் இல்லாம வக்ரகதியில இருக்க போறாரு. அவர் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களையும் அதை எப்படி வழங்க போறாரு அப்படிங்கிறதையும் நாம இந்த வீடியோல பார்ப்போம். சுருக்கமாக சொன்னால், இந்த சனி வக்ர பயிற்சியில் உங்கள் விருச்சக ராசிக்கு 100க்கு 78% நன்மைகள் தாங்க நடக்க போகுது. அதைத்தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சியில் இருக்காரு. அவரோட பார்வை உங்கள் ராசி, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் மற்றும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தின் மீது விழுகுதுங்க. குரு பகவான் உங்கள் ராசிக்கு நேராக 7ஆம் இடத்துல ரிஷபத்தில் இருக்காரு. அவரோட பார்வை உங்க ராசி, ராசிக்கு 3ஆம் இடம் மற்றும் ராசிக்கு 11ஆம் இடத்தின் மீது விழுகுது. ராகு பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்திலையும் கேது பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்திலையும் இருக்காரு. ஸோ இருக்கிற நிலைமையை வச்சு பார்த்தோம் அப்படின்னா சாரங்களையும் பார்க்கணும். கிரகங்கள் அனைத்தும் எந்த மாதிரியான சாரத்திற்கு பெயர்ச்சி அடையுது, இதன் மூலமா உங்களுக்கு உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கிறப்போ சனி பகவான் பெயர்ச்சி உங்களுக்கு இப்போ ஒரு விதத்துல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையுமே வழங்க போகுது அப்படின்னு சொல்லலாம். நிம்மதியா இருக்க போறீங்கன்னு சொன்னா அது மிகையாகாது. ஏன்னா அப்படிப்பட்ட காலம் கிட்டத்தட்ட நெருங்கிருச்சு. நிம்மதியை நோக்கி நீங்க வீறு நடை போட போறீங்க. ஆனாலும் உங்களுக்கு ஒரு நண்பனா நான் சொல்லிக்க விரும்புறது, பொறுமையா இருங்க. பொறுமைதான் உங்களுக்கு பெருமையை வழங்கும். ரொம்ப பொறுமையா இருங்க. தேவையற்ற வாக்குவாதங்கள், வீண் விவாதங்கள், சண்டை சச்சரவுகள் உங்களை சுற்றி இருந்தாலும் நீங்கள் அதையெல்லாம் கண்டுக்காம நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது உங்கள் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் தூண்டுகோலாகவும் மிகப்பெரிய தடைகளை நீக்கிறதாகவும் இருக்கும். சனி பகவானோட பார்வை நேரடியாக உங்கள் ராசி மீது இருந்தாலும் குருவோட பார்வையும் உங்கள் மீது விழுந்திருக்கு. இதனால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இது நாள் வரையிலும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல் எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிருக்கு. மேலும் சனி பகவான் இப்போ வக்ர பயிற்சி அடைகிறதால உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்னு ஒன்று வராமல் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அதிக அளவில் படிப்பில் கவனம் செலுத்துவீங்க. போட்டித் தேர்வுகளில் மிக அதிகமாக கவனம் செலுத்தி எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு உங்களோட ஃபுல் எஃபர்ட்டையும் போட ஆரம்பிப்பீங்க. மனசில் இருந்த பாரம் எல்லாமே குறையும். உங்களுடைய தொழிலில் இருந்து வந்த தடைகளும் சுணக்கங்களும் விலகும். கடன் வாங்கி முயற்சி செஞ்சு தொழில் ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் உதவிகரமானதாக இருக்கும். உங்கள் தொழிலை உங்கள் நண்பர்கள் கிட்ட கடன் வாங்கி கூட நீங்கள் ஆரம்பிப்பீங்க. முயற்சிகள் வெற்றி அடையும். உங்களோட நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகள் மூலமாக அதீதமான லாபத்தை அடைவீங்க. மூத்த சகோதரர்கள் மூலமாக அதீதமான நன்மையையும் அடைவீங்க. இதற்கு முன்னாடி மறுமணத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்க. அது மட்டும் இல்லை, மறுமணமும் கசக்கிற நிலைமையில இருந்துச்சு. பேசாட்டுக்கு மறுமணம் செஞ்சதை டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு கூட நீங்க மனசுல நினைச்சதும் உண்டு. மறுமணம் நடக்காம மனசு ஏங்கி போனதும் உண்டு. இப்போ அந்த கவலை இருக்காது. மறுமணமும் உங்களுக்கு இனிமையா நடந்தேறும். ஏற்கனவே நடைபெற்ற மறுமணமும் இனி காதல் காமம்னு ஏகபோகமா இருக்க போறீங்க. குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு
நவம்பர் மாசத்தை ஒட்டி குழந்தை பாக்கியம் அமையும். இப்போ சற்று தள்ளி போனாலும் பின்பு சிறப்பான குழந்தை பாக்கியம் அமைஞ்சு நீங்க மகிழ்ச்சியான வாழ்க்கைய வாழ்வீங்க. எவ்வளவோ தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள், கடன் தொல்லை, அண்டை அயலாரோட பிரச்சனைன்னு தொடர்ந்து சிக்கல் மேல சிக்கலா சந்திச்சுக்கிட்டே இருந்தீங்க. அவை எல்லாமே இப்ப நீங்கிருங்க. ஒருதலை காதல் கைகூடும், காதல் திருமணமா மாறும். உங்கள் காதலுக்கு உங்க வீட்டார், பெற்றோர் சம்மதம் உள்ளிட்டவை சூப்பரா கிடைச்சிரும். விரும்பிய பதவி உயர்வு மட்டும் இல்லாம, ப்ரொமோஷன்ஸ் மட்டும் இல்லாம, எந்த நாட்டுக்கு வேலைக்கு போகணும், கிரீன் கார்டு, விசா உள்ளிட்டவைகள் விரும்புறவங்களுக்கும் முயற்சி செஞ்சீங்கன்னா அவங்கவுங்க ஜாதகம் மற்றும் தசாவை பொறுத்து நல்ல விதத்துல அமைஞ்சிருங்க. உங்க வளர்ச்சியில எந்த ஒரு தடையும் இல்லை. ஆனா அவசரப்பட்டு அகலக்கால் வைக்காதீங்க. ஏன்னா இது வக்ர பெயர்ச்சி. 140 நாட்கள் மட்டும்தான் இந்த வக்ர பெயர்ச்சி செயல்படும். அதனால அதற்கு அடுத்து வர காலகட்டத்தையும் நீங்க கணக்குல வச்சு செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வக்ர பெயர்ச்சியில சாதாரணமாகவே 78% விருச்சிக ராசிக்கு தூள் கலப்பிடும். இது உங்க ஜாதகத்துல தசா நல்லா இருக்கு அப்படின்னா மேலும் பல நன்மைகளை நீங்க எதிர்பார்க்கலாம். அது மட்டும் கிடையாதுங்க. உங்க ஜாதகத்துல சனி பகவான் ஆல்ரெடி வக்ரமா இருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல கூடுதலான நன்மைகளையும் பலாபலன்களையும் நீங்கள் எதிர்பார்த்து வளர்ச்சியை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த காலகட்டத்தில் அதீதமான துணிச்சல் பிறக்கும், தைரியம் கூடும், மிகப்பெரிய அளவில் சாகசங்களையும் செய்வீங்க. இறங்குற முயற்சிகளில் வெற்றி பெறாமல் பின்வாங்க மாட்டீங்க. தொட்டது தொடங்கும். வீடு, மனை, வாகனம் வாங்க நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் அதற்கான பாக்கியம் அமையும். குறிப்பாக செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள், ஏற்கனவே கட்டிய வீடுகள் உள்ளிட்டவைகளை வாங்குற பாக்கியம் கிடைக்கும். டெண்டர் சாதாரணமாகவே உங்களுக்கு லாட்ரி அடிக்கிற மாதிரி அடிச்சு கிளப்பிடும். சூப்பரா உங்களுக்கு டெண்டர்ஸ் கிடைக்கும். பெண்கள் மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல கவனமா இருங்க. மார்பகம் சார்ந்த பிரச்சனைகளையும் விழிப்புணர்வோட நடந்துக்கோங்க. தாயோட விட்டு கொடுத்து போறது ரொம்ப முக்கியம். உங்க மாமியார் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. மனசுல ஒரு புது தெம்பு பிறக்கும். மனதைரியம் கூட்டுறது மட்டும் இல்லாம முகமும் பொலிவா காணப்படும். இந்த காலகட்டத்தில் பியூட்டி பார்லர், ஸ்பா, சலான் உள்ளிட்டவைகளில் அதிக அளவுல ஈடுபாடு காட்டுவீங்க. உங்களை க்ரூமிங்கை வச்சுக்கவும் அழகுபடுத்திக்கவும் நீங்க நிறையாவே செலவு செய்யவும் ஆரம்பிப்பீங்க. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. முடிஞ்சா திருப்பாம்புரம் போயிட்டு வரதும், காளஹஸ்தி போயிட்டு வரதும் உங்களுக்கு மன நிம்மதியை வழங்க ஆரம்பிக்கும். மூத்த சகோதரர்கள் இப்போ உங்களுக்கு நல்லதொரு வழிகாட்டியாகவும் அறிவையும் வழங்கி நல்லதொரு வளர்ச்சியை உங்களுக்கு பெற்று தருவாங்க. இந்த காலகட்டத்தில் உங்க அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே சமூகத்தில் உயர ஆரம்பிக்கும். வழக்கம் போல ஏற்கனவே சொன்னதுதான், 178% இந்த சனி வக்ர பெயர்ச்சியில உங்க விருச்சிக ராசிக்கு நன்மைகள் தான் நடக்க போகுது. மேலும் பல நன்மைகள் நடக்க குலதெய்வ வழிபாட்டோட திருப்பாம்புரம் மற்றும் காளஹஸ்தி போய் வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. நம்ம சேனல்ல விளம்பரம் செய்ய நினைக்கிறவங்க கீழ்காணும் மெயில் ஐடியா தொடர்பு கொள்ளலாம். மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன், சித்தர் வழிபாடு, கோயில்கள், புராணங்கள், இதிகாசங்கள் பற்றிய தகவல்களுக்கு ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி.